சிறையிருப்பை மாற்றுவார். எப்படி என்னுடைய சிறையிருப்பு மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் சிறையிருப்பை போன்ற அனுபவத்தை பெற்று கொண்டிருக்கீங்களா? சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு என்று வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு போன அனுபவத்துக்கு காரணம் நாமே தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடத்தியால, நம் செயல்களால, நம்முடைய வாயின் வார்த்தைகளால அநேக பாவங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பாவங்களை இன்றைய நாளில் நாம் அறிந்து மனம் திரும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை ஏசப்பா மாற்றுவாங்க. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய சிறையிருப்பின் அனுபவத்தை ஒரு நிமிஷத்துல அவரால் மாற்ற முடியும். எப்படி சொப்பனம் காண்கிறது போல நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போகும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்பட்டு கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வாங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கர்த்தருடைய கரத்துல இந்த நிமிஷத்துல அர்ப்பணித்து நம் பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.